ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் பூ திருவி போட்டு முருங்கீரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சட்டி காய்ஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சட்டி காய்ஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். கடுகு உளுந்து போட்டு பட்டாசை போட்டு வெங்காயம் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். வெங்காயத்தில் உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கீரையை போட்டுக்கிறோம். நான் ஏற்கனவே கீரையை அலசி தான் வச்சுருக்கேன். இது கீரையை நல்லா கிண்டி விட்டுருக்கோம். இப்போ மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ கிண்டி விட்டுக்குருவோம். கீரையிலே தண்ணி வந்துருச்சு, அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கி வந்து இது கொஞ்சம் நேரம் எடுத்து தேங்காய் பூ போட்டுக்குவோம். தண்ணி லைட்டாக வற்றினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டுக்குவோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் அரவேக்கட்டில் போடணும். நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு வெந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பிடாத கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட். இதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.